திருச்சிற்றம்பலம். அச்சுவேலி சிவஸ்ரீ குமாரசுவாமி குருக்கள் அருளிய முப்பொருள் விளக்கம் பாகம் 19. சிவபெருமானது திருவருளால் அன்றி பிரம்மன் முதலியோருக்கு ஒன்றும் ஆகாமை. தக்ஷன் வேள்வி செய்தபோது பிரம்ம விஷ்ணு முதலாயினோர் அதற்கு துணையாய் நின்றும் முதல்வனது திருவுள்ளத்துக்கு மாறாகச் செய்தமையால் அவ்வேள்வி அழிக்கப்பட்டது. சிவபெருமானது திருவுள்ளத்தோடு ஒன்றுபட்டு நின்ற மார்க்கண்டேய முனிவரது வாழ்நாள் முடிவு பெற அவர் உயிரை கவர்வதற்கு காலன் முயன்றும் அவன் எண்ணப்படி ஆகவில்லை. சிவபெருமான் திருவுள்ளப்படி நீடித்த வாழ்நாள் மார்க்கண்டேய முனிவருக்கு கொடுக்கப்பட்டது. சிவபெருமானை வணங்காது அமிர்தம் பெறும்படி விஷ்ணு முதலாயினோர் பார்க்கடலை கடைந்த பொழுது அவர்கள் நினைத்தபடி ஆகாமல் ஆலகால விஷம் தோன்றியது. எனவே எந்தச் செயலும் சிவபெருமான் நினைத்தபடியேதான் நடக்குமே அன்றி வேறு ஒன்றும் ஆகாது என்பது புலப்படுகின்றது. ஜீவன் சிவனை ஒப்பாகான். இச்சாஞான கிரியைகள் சிவபெருமானுக்கு இருத்தல் போல ஆன்மாக்களுக்கும் உண்டு. எனவே ஜீவன்களும் சிவத்தோடு ஒப்பு ஆவார், சமமாவார் என்று கேட்டால் அப்படி அல்ல. கேவல அவஸ்தையில் ஆன்மாக்களின் இச்சா ஞான கிரியைகள் ஆணவ மலத்தினால் மறைக்கப்பட்டிருக்கும். சகலத்தில் ஆன்மாக்கள் தாம் தாம் செய்த கன்மத்திற்கு ஏற்ப அறிவு இச்சை செயல்கள் ஏகதேசமாய் விளங்கப் பெற்று விஷயபோகங்களை ஏகதேசப்பட்டு அனுபவிக்கும். ஏகதேசப்பட்டு அனுபவித்தல் என்பது சிற்றறிவும் சிறுதொழிலும் உடையனவாய் இருந்து அனுபவித்தல். சுத்த நிலையில் ஆன்மாக்கள் வியாபக அறிவும் பேரானந்தமும் சிவபெருமான் கொடுக்க கொள்ளும் உரிமை உடையன. சிவபெருமான் நித்யானந்த ஸ்வரூபி. சிவபெருமானுக்கு மலபந்தம் இல்லாமையால் கேவலம் சகலம் சுத்தம் என்ற அவஸ்தைகளும் இல்லை. ஆதலால் ஆன்மாக்களுக்கு இச்சாஞான கிரியைகள் உண்டு என்றாலும் அவற்றிற்கும் சிவபெருமானுடைய இச்சாஞான கிரியைகளுக்கும் வேற்றுமை மிக மிக பெரியது. எனவே ஆன்மாக்கள் சிவத்தோடு எப்பொழுதும் சமம் ஆக மாட்டாது. சிவபெருமான் என்றென்றும் ஆண்டவர், ஆன்மாக்கள் என்றென்றும் அடிமைகள். ஆண்டானை அடியேனை ஆளா கொண்டு அடியொடு முடி அயன்மால் அறியாவண்ணம் நீண்டானை நெடுங்களமா நகரான் தன்னை என்பது எம்பிரான் திருநாவுக்கரசு நாயனார் திருவாக்கு. திருச்சிற்றம்பலம்.